ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு துறை வந்திருக்கு புதுசாக. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் துறையை கற்றுக்கிறதுக்காக 70 வயசில் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்காரு. அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு சினிமாவில் எவ்வளவு ஆர்வம் இருக்குங்கிறத சரியாக புரிஞ்சுக்குங்க. சினிமா ஆசை, நான் டைரக்டர் ஆகணும், அதாகணும் சொல்லிக்கிட்டே இருக்காத, கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் தான் இந்த மாதிரி வர முடியும். அது 70 வயசுலேயும் கமலஹாசன் கற்றுக்கிட்டு இருக்கிறாருன்னா அந்த உணர்வு நமக்கு வர வேண்டாமான்னு தான் இந்த இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே தயவு செய்து இளைஞராக சினிமா துறைக்கு வர வேண்டும் என்கிற இளைஞர்கள் படிக்கணும், படங்களை பார்க்கணும், அது மாதிரி வளரணும். அதனால தான் இங்கே நம்ம மாரி செல்வராஜ் மாதிரி, லிங்குசாமி மாதிரி, பாண்டியராஜன் மாதிரி இயக்குநர்கள்லாம் வந்திருக்காங்க. அது வந்து கிராமத்திலேருந்து வர முடியுமானா மனசு வச்சா முடியும். அந்த நம்ம செய்ய வேண்டிய வேலையில் லட்சியத்தோடு ஈடுபட்டால் முடியும். நான் காரைக்குடியிலேருந்து புறப்படும் போது சாதாரண சினிமா ஆசையோடு வந்தேன். நான் சினிமாவில் தான் சேருவேன்னு வந்தேன். சேருவேன்னு வந்து கவிஞர்கிட்ட வேலை செஞ்சுட்டு, ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு, செட்டியார் ஏவிஎம் அவர்கள் என்ன எடிட்டிங்கில் போய் அப்ரெண்டிஸாக வேலை செய்யணும்னு சொன்னார். எடிட்டிங் தான் ஜங்ஷன், அங்கே போய் அப்ரெண்டிஸாக வேலை செய்யணும்னு என்ன எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து விட்டார்.